இப்பதான் இந்த பையனோட ஸ்கூல்ல இந்த பையனுக்கு சம்மர் வெக்கேஷன் விட்டுருப்பாங்க போல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டிராயிங் நோட் கீழே கிடக்கிறத பாக்குறான். சரி இதை எடுத்து நம்ம எதையாச்சும் வரைவோம் அப்படின்னு சொல்லி வரையறான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாச்சுவை வரைஞ்சு பாக்குறான். இது வரைஞ்சா என்னதான் நடக்குது பாப்போமே நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை விட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த சிலை உண்மையாவே அவன் முன்னாடி வந்துருது. என்னடா இது உண்மைதானா, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையேன்னு பாத்துட்டே இருக்கிறான். சரி பசிக்கிற மாதிரி இருக்கே, ஒரு ஜூஸ் பாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் பாட்டில் ட்ரை பண்றான். அதுவும் வந்துருது. சரி நம்ம வரைஞ்சதுக்கு ஜூஸ் பாட்டில் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம் வரையலாமே அப்படின்னு சொல்லி அதையும் வரைஞ்சு பாக்குறான். அதுவும் அவன் கண் முன்னாடி வந்துருது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபோன் ஒண்ணு வரையறான். அந்த ஐபோனே இவன் கண் முன்னாடி வந்துருது. சரி இதை நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 1000 ரூபாய் நோட்டை வரையறான். அந்த 1000 ரூபாய் நோட்டு இந்த டிராயிங் நோட்ல இருந்து வெளியே வருது. சரிடா இந்த நோட்ல வரைஞ்சா நம்ம லைஃப் செட்டில் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது இவன் கண்ணுக்கு ஒரு வயிறு ஞாபகம் வருது. சரி இந்த வைரத்தை வரைவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்பை மாத்தி போட்டுறான். அது பார்த்தா பிரமிட் மாதிரி இருக்கு. சரி இவன் கேட்டதை நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு அந்த நோட்டும் நினைச்சிட்டு ஒரு பிரமிடை இவன் வீட்டு மேல போட்டுறது இவனும் இறந்து போயிடுறான். பேராசை பெரும் நஷ்டமும் கஷ்டமும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்டு கிடைச்சா நீங்க என்ன வரைவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க.